வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய பேராதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். ஆர்ஸ் ராயல் சேலஞ்ச் ஆஃப் பெங்களூர் அது வந்து ஐபிஎல்லில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றிருக்குது. அது வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடி இருக்காங்க. ரைட்டு, நல்ல விஷயந்தான். வெற்றி கொண்டாட்டத்தில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வெற்றி கொண்டாட்டம் எதில் போய் முடிஞ்சிருக்குங்க அப்படிங்கிறதா இப்போ நம்ம மேட்ரு. 11 பேர் இறப்பில் போய் முடிஞ்சது. இறந்தது 11 பேர். இன்னும் அந்த நெரிசலில் சிக்கி அடிபட்டவர்கள், காயம்பட்டவர்கள் எவ்வளோ பேர்னு தெரியலை. இனிமேல் தான் அதுக்கான விவரங்கள்லாம் வரும், தெரியும். சரி, இந்த 11 பேர் உயிரை கொடுத்து அந்த ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு இந்தியாவில் விவாதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இந்தியா தான் கிரிக்கெட்டை தூக்கி பிடிச்சிருக்குது. 11 பேரினுடைய சமாதியின் மேல், அந்த இரத்தத்தின் மேல் தான் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது அரசுகள் சிந்திக்க வேண்டியதில்லை, இது அரசினுடைய வேலை இல்லை. அரசு எப்பொழுதுமே, இந்திய அரசு எப்பொழுதுமே கிட்டத்தட்ட 50-40 எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்க 30 வருட காலங்களாக, 35 வருட காலங்களாக கிரிக்கெட் தூக்கி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. வெற்றி விளம்பரம் கொடுக்குது. மக்கள் மனசில், இளைஞர்கள் மனசில் புத்தியை விதைச்சிருச்சு. புத்தியை கெடுத்து கிரிக்கெட் என்கிற ஒரு நச்சை வந்து விதைச்சிரு. நச்சுன்னு தான் சொல்லணும். கிரிக்கெட்டுனால யாருக்கும் பலன் இல்லை. இந்த நாட்டுக்கு பலன் இல்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பலன் இல்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பலன் இல்லை. நேரம் விரயமாகிறது. எல்லாம் அது ஒரு விளையாட்டு தானே. விளையாட்டு போட்டோம். விளையாட்டு இல்லை, விளையாட்டுக்கு நிறையா இருக்குது. ஓட்டம் இருக்குது, தடகளம் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, வாலிபால் இருக்குது, கூடைப்பந்து இருக்குது, இது இந்த பேட்மிண்டன் இருக்குது, நிறைய விளையாட்டுகள் இருக்குது, குத்து சண்டை இருக்குது, ஜிம்னாஸ்டிக்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்தது தடகளம் இருக்குது, ஜிம் எக்ஸசைஸ் இருக்குது, நிறைய எக்ஸசைஸ்கள் இருக்குது, நிறைய உடற்பயிற்சிகள் இருக்குது. அது வேறு விஷயம். ஆனால் கிரிக்கெட்டை மட்டும் ஊதி பெரிதாக்குவது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க வேண்டும். எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட். எந்த டிவியத்தோடு ஐபிஎல், வேர்ல்டு கப்பு, ஐபிஎல். யாரான்னு கேட்டால் சச்சின், ஸ்ரீகாந்த். ஏகப்பட்ட பணம் அதில் புரளுது, பல கோடி ரூபாய் புரளுது. ஒரு டிக்கெட்டு 1000 ரூபானாலும் போய் வாங்குறான், 2000 ரூபானாலும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கான், 5000 ரூபானாலும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். கிரிக்கெட் வீரன், கிரிக்கெட் ரசிகன். அந்த அளவுக்கு அந்த கிரிக்கெட்டினுடைய ஆழம், அந்த கிரிக்கெட்டினுடைய நஞ்சு மக்களினுடைய, இளைஞர்களுடைய மனதில் பதிஞ்சு இருக்குது, பரவி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னங்க அப்படி சொல்கிறீங்க? ஒரு விளையாட்டுனா தேசிய விளையாட்டுன்னு ஒன்று இருக்குது, ஹாக்கி. அதுக்கு அடுத்த விளையாட்டு கபடின்னு ஒன்று இருக்குது, வீர தீரமான விளையாட்டு கபடி. ஹாக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஹாக்கி பேட்டில் கொண்டு போய், ஒரு பாலை கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் நீங்கள் வந்து கோல் போஸ்ட்டில் போடுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. சாதாரணமாக விளையாடுற வேலை இல்லை. பந்து அங்கேருந்து வந்தால் ஓங்கி அடிக்கிறது, கையில் வலு இருந்தால், பார்க்குற குறி இருந்தால் நீயே அடிக்கலாம், நானும் அடிக்கலாம், யார் வேணால் அடிப்பாங்க. பந்து அங்கேருந்து வர்ற பந்தை கையில் பேட்டு, அதுவும் பட்டையாக இருக்கும். அமெரிக்காவில் ஒரு விளையாடுவாங்க, அதுக்கு ஒரு பேர் என்னவோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு. அதுக்கு வந்து இது நீளம், ஊதாங்கோல் மாதிரி நீளமாக தான் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சோண்டு அந்த இப்போ கைப்பிடிக்கிற சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி உருண்டையாக அவ்வளோ நீளத்துக்கு போகும், அவ்வளோதான். அதை வச்சு தான் விளையாடுவாங்க. அதுக்கு ஏதோ ஒரு பேர்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அடிச்சு விட்டு அந்த பேட்டை அங்கேயே போட்டுட்டு திருப்பி அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. திருப்பி அங்கேருந்து ஓடி வருவாங்க. இதுதான் அவங்களுடைய விளையாட்டு. அந்த விளையாட்டு என்னவோ ஒரு பேர் சொல்லுவாங்க, மறந்து போச்சு, சாரி. அந்த மாதிரி இது வந்து பட்டையாக இருக்குது. கிரிக்கெட் பேட் இவ்வளோகெல்லாம் இருக்குதுங்க, இவ்வளோகெல்லாம் இருக்குது. எப்படியா இருந்தாலும் 6 அங்குலத்துக்கு குறையாமல் இருக்கும். அந்த 6 அங்குல பேட்டை வச்சு பந்து அடிக்கிறது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இவங்க அடிக்கிறாங்க பாருங்கள், சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அடி பிச்சு எடுக்கிறாங்களா? எப்படி அடிக்கிறாங்க அவங்க? என்ன மாதிரிலாம் அடிக்கிறாங்க? இதில் உலக அதிசயமா? அது கிரிக்கெட் பேட்டை வச்சுக்கிட்டு பந்து அடிக்கிறது உலக அதிசயமா? 3 அங்குலம் தான் இருக்குது பந்து. இந்த 3 அங்குலம் ஒரு 5 அங்குலம் சுற்றளவு வருமா? அந்த 5 அங்குலம் சுற்றளவு உள்ள பந்தை 6 அங்குலம் பேட்டால் அடிக்கிறது ஒரு பெரிய வேலையாயா? இதை மெனக்கட்டு நம்ம இளைஞர்கள், நம்ம குழந்தைகள், நம்மளுடைய பெண் பிள்ளைகள் அனைவரும் விளையாடுறாங்க. அந்த அளவுக்கு விளம்பரத்தை கொடுத்து மக்களினுடைய மனசை கெடுத்து வச்சுருக்காங்க. மனிதர்களை, இளைஞர்களை கெடுக்கக்கூடிய ஒரு 2-3 விஷயம் இருக்குது, ஒரு 4-5 விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல் விஷயம் டிவி, 2வது விஷயம் மொபைலு, 3வது விஷயம் கிரிக்கெட்டு. இந்த 3லையும் முதல் விஷயமே நான் கிரிக்கெட்டுன்னு தான் சொல்லுவேன். அதுதான் பெரும்பாலான இளைஞர்களின் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது, நேரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது, படிப்பை கெடுக்குது, அறிவை மழுங்க வைக்குது,
புத்தியை வேறங்கிட்ட யோசிக்க விட மாட்டேங்குது. அரசியலை பற்றி சிந்திக்கக்கூடாது, நாட்டு நிலவரத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது, விலைவாசி உயரை பற்றி சிந்திக்கக்கூடாது, வெளிநாட்டு ஏற்றுமதியை பற்றி சிந்திக்கக்கூடாது, இறக்குமதியை பற்றி சிந்திக்கக்கூடாது, எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது. யார் ஆட்சியில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா, என்ன சொல்கிறான் என்ன சொல்லலை, நாட்டுக்கு நல்லதா கெட்டதா, அம்மாரா தேசமே அப்படின்னு சொன்னால் போதும், உடனே நம்மளால் ஓட்டு போட்டுடலாம். காரணம் என்ன? சிந்திக்கிற திறனை இழந்து விட்டோம். நம்ம மொபைல்னால, பெண்கள் டிவி சீரியல்னால சிந்திக்கும் திறனை இழந்து விட்டார்கள். சிந்திக்கிறதே இல்லை, பெண்கள் சுத்தமாக சிந்திக்கிறதே இல்லை. ஏன் அரசியல் இப்போ இருக்குது? நமக்கு என்ன தேவை? நமக்கு அரசியல் தேவையா? நம்மளுடைய அரசியல், நம்ம அரசியலை நம்ம எப்படி நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அரசியல், எது அரசியல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த விழிப்புணர்வும் இல்லை. காலையில் 6 மணி எழுந்திரிச்சா கிரிக்கெட் பேட் எடுத்துகிட்டு போயிடுறான், கிரவுண்டுக்கு போயிடுறான். 10 பேர் 20 பேர் பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது. சரி, இப்படியெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சு இப்படியெல்லாம் இளைஞர்களுடைய மனசை மாற்றி கிரிக்கெட் விளையாடுறாங்களா? அதில் எத்தனை பேர் பட்டியலின மக்கள் இருக்காங்க, எத்தனை பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் பழங்குடியினர் இருக்காங்க. யாராவது இந்த லோ கம்யூனிட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் மேலே போயிட்டால் அது அவனுக்கு ஏதாவது ஒன்று காரணம் கட்டி அவனை ஓரம் கட்டிடுவாங்க. விளையாடுறது பூரா பார்த்தீங்கன்னாக்கா அந்த உச்சிக்குடி மேலே தான் விளையாடுவாங்க. அதில் பேர் எடுத்தவங்களாம் பாரு, சச்சின், ஸ்ரீகாந்த், கவாஸ்கர், இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிலர் பேர் மட்டும்தான் வெளிச்சம் படும், ஊடக வெளிச்சம் படும். பாக்கி மேலெலாம் படாது. டோனி இப்போ மதிக்கிறாங்களா? டோனி எவ்வளோ பெரிய வீரன், அசால்ட்டாக சும்மா போகிற போக்கில், சாதாரணமாக போகிற போக்கில் போய் வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துட்டு போனார். கூலாக, எந்த விதமான பதட்டமும் இல்லாமல், கோவப்படாமல், ஆக்ரோஷப்படாமல், ஓவராக இது பண்ணாமல், ஒரு ஓவராக பண்ணுறாருல அப்படிலாம் இல்லாமல் நீட்டாக கப்பை வாங்கி கொடுத்துட்டு போனார். அவரை கொண்டு ராயல் சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அணியை உண்டு பண்ணி அந்த அணிக்கு தலைவனாக போட்டு எவ்வளவு கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் எவ்வளோ கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த கிரிக்கெட் முடிஞ்சோன்னா அந்த வீரர்களே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? டோனியை வைத்து விளம்பரம் தேடுகிறார்கள், டோனியை வைத்து வியாபாரம் நடக்கிறது, டோனியை வைத்து விளையாடுகிறார்கள். இந்த விளையாட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்கிறதுக்கான வேலையே இல்லை. ஏன்னா அவன் ஏலம் எடுக்கிறான், அந்த டீமோட ஓனர் யாரை ஏலம் எடுக்கிறாங்க அதை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் டீம் ஓனரு, நீங்கள் ஒரு அணியை ஏலம் எடுக்கிறீங்க, அந்த ஏலம் எடுக்கிறதுல டம்மி பீஸாக நீங்கள் ஏலம் எடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டம்மி பீஸாக தான் எடுப்பீங்க. அப்புறம் அந்த அணி தோற்று தான் போகும். நல்லா விளையாடுற ஃபார்மில் இருக்கிற நல்ல வீரர்கள் இருக்கணும்ல. டோனி நல்ல வீரர் இல்லையான்னு கேட்கக்கூடாது. டோனி ஒருத்தர் இருக்கிறதுனால தான் அந்த அணிக்கே பெருமை. இப்போ அவரையும் சேர்த்து அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பேர் கெட்டு போனது மட்டும் இல்லாமல் MS டோனி, மகேந்திர சிங் டோனி அவரையும் அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போது ஒரு கிரிக்கெட் போர்டு, அந்த போர்டில் இருக்கிறவர்கள் முக்கியமானவர்கள் நினச்சா அந்த டீமை மேலேயும் கொண்டு போகலாம், அந்த டீமை கீழேயும் கொண்டு வரலாம். அப்படிங்கிறது தானே. 11 பேர் செத்து போயிட்டாங்களே. இந்த 11 பேர்த்துக்கான ஒரு தலைக்கு 10 லட்ச ரூபா பணம் அறிவிச்சிருக்குது கர்நாடக அரசு. முதல்வர் திரு சித்தராமையா அறிவிச்சிருக்காரு. அந்த சித்தராமையா அமைச்சர் அந்த 10 லட்ச ரூபா பணம் அந்த குடும்பம், அந்த இளைஞன் விட்டு சென்ற பணியை அந்த 10 லட்ச ரூபா ஆற்றி விடுமா? இந்த இளைஞன் விட்டு சென்ற அந்த கடமைகளை இந்த 10 லட்ச ரூபா பணம் சரி பண்ணிடுமா? 10 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு எத்தனை 10 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிட முடியும்? சற்று நம்ம சிந்திக்க வேணாமா? அந்த கூட்டம் எதுக்கு கூடணும்? எவனோ கொண்டாடுறான், எவனோ ஜெயிச்சான், பணம் யாருக்கு போகுது? பிசிசிக்கு போகுது. டிக்கெட்டில் வர பணம் பூரா பிசிசிக்கு போகுது. பல 1000 கோடி ரூபாய்க்கு பிசிசிக்கு போகுது. அதுலேருந்து சொற்ப அமௌண்ட்டாக சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் வாங்குறவங்க அதில் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சுகப்படுறாங்க, அந்த பிசிஐசியில் இருக்கிறவங்க அவங்க சுகப்படுறாங்க, பார்க்குற இளைஞர்கள் உயிரை கொடுக்குறாங்க. இவர்கள் உயிரை கொடுத்து அந்த கிரிக்கெட் வீரர்களை வாழ வைக்கிறார்கள், அந்த பிசிசியை வாழ வச்சுருக்காங்க. இப்போ முந்தா நாள் அப்போ யார் உயிரை எதுக்கு காவு கொடுக்கணும்? எதுக்கு அந்த விளையாட்டை போய் பார்க்கணும்? மக்களுக்கு கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே இல்லையா? மக்கள் யோசிக்கவே மாட்டாங்களா? எதை பற்றியுமே யோசிக்கவே மாட்டாங்களா? இளைஞர்கள் சிந்திக்கவே மாட்டாங்களா? புஸ்தகம் செல்லு கிரிக்கெட்டு எப்படி அந்த இளைஞனுடைய வாழ்க்கை இதுவாகும்? சரி, புஸ்தகம் படிக்கிறீங்களா? முழு மனதோட புஸ்தகம் படிக்கிறீங்களா? கல்வி முறை நம்ம ஊரில் நல்லா இருக்குதா? சரியான கல்வி முறையா? மனப்பாடம் பண்ணி அதை எழுதணும்.
என்ன எழுத்தோ அந்த எழுத்தை கூட்டி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் பரீட்சையில் எழுதணும். அதானே கல்வி முறை. அப்போ நல்ல விஷயங்கள் சொல்கிற கல்வி முறை இருக்குதா? சீனாவை நம்ம எதிரி நாடுங்கிறான். அவன் எவ்வளோ பெரிய உன்னதமான வேலைகள்லாம் செய்கிறான் தெரியுங்களா? ஒவ்வொரு வகுப்பறையிலையும் 140 கோடிக்கு நமக்கு அவன் தான் ஜனத்தொகையில் கூட்டம் தான். நம்ம போய் தான் அவனை பிடிச்சிருக்கிறோம். அவங்க கீழே இல்லை, நம்மளோட கூட தான் இருந்தாங்க ஜனத்தொகையில். ஆனாலும் அந்த 140 கோடி பேத்துக்கும் சோறு, பட்டினி இல்லாமல் சோறு போட்டிருக்குது அந்த ஊர். அவங்க கல்வி சொல்லித்தராங்க. கல்விக்கூடங்கள் என்ன சொல்லித்தராங்க தெரியுங்களா? காணொலிகளில் டிவியில் வச்சு, இப்போ நான் எங்கள் அப்பா இருக்காருன்னா, நான் 5 வயசு 8 வயசுக்கு படிக்கிற குழந்தை அப்படின்னா, நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் என்னுடைய அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறாரு. ஒரு கூலி தொழிலாளியும் வைங்க, ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளியும் வைங்க, ஒரு சிமெண்ட் வேலை பார்க்குற தொழிலாளி, ஒரு கட்டடம் கட்டுற தொழிலாளியும் வைங்க. அந்த தொழிலாளி எவ்வளோ கஷ்டப்படுகிறார் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு கண்ணில் டிவியில் போட்டு காட்டுறாங்க. அப்போ அதை பார்க்குது குழந்தை. பார்க்கும்போது ஆஹா, நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, நம்ம அம்மாவை காப்பாற்று, நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை காப்பாற்றுறதுக்கு, நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம அப்பா இவ்வளோ சிரமப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவியில் காமிக்கிறான். ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த குழந்தையினுடைய அப்பாவுடைய கஷ்டங்களை ஒரு 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 சில மணித்துளிகளாவது காமிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த புள்ள உணருது, ஆஹா நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும், படித்து பாஸ் பண்ணணும், நல்ல நிலைமைக்கு போகணும், நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட நம்ம அப்பாவையும் அம்மாவையும் உடன் பிறந்தவர்களையும் நல்லா வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த உலகளாவிய தத்துவம் அந்த குழந்தைக்கு மனசில் படுது. நம்ம உயரணும், நம்ம குடும்பம் உயரணும் அப்படிங்கிற அந்த தத்துவம் அந்த குழந்தைக்கு மனசில் படுது. அப்போ அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக நல்லா படிக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வா, காலை 6 மணிக்கு ஸ்கூலுக்கு வா, 7 மணிக்கு ஸ்கூலுக்கு வா, அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நீச்சல் கற்று தரோம், பாட்டு கிளாஸ் இருக்குது, டான்ஸு கிளாஸ் இருக்குது, வரைபட கிளாஸ் இருக்குது. எதுக்குடா அவ்வளவு கிளாஸு? இவ்வளோ கிளாஸ் நடத்தி என்ன சாதிச்சீங்க? கேட்டால் தனியார் பள்ளிக்கூடம் மாதம் இவ்வளோ ரூபா காசு, இதுக்கு இவ்வளோ ரூபா காசு, இதுக்கு இவ்வளோ ரூபா காசு. நாங்கள் அரசு பள்ளியை ஒத்து தான் நாங்கள் ஃபீஸ் வசூல் பண்ணுறோம். இந்த வேற சொல்லிக்கிறாங்க. அப்போது ஒரு நாடு தன்னுடைய இளைஞர்களை எவ்வளவு கேவலமாக, எவ்வளோ ஒரு அடிமையாக கிரிக்கெட்டில் புத்தியை செலுத்த சொல்லி வச்சிருக்குது. இன்னும் பேசிக்கிட்டே போகலாங்க. மொபைலை பற்றி பேசினா ஏகப்பட்டது பேசலாம். மொபைலினால் நன்மை அதிகமாக தீமை அதிகமாக தான். தீமை தான் அதிகம். உடனே ரெண்டு பேர் வந்துடுவாங்க. நீங்கள் தீமையை ஏன் பார்க்குறீங்க? நன்மையை மட்டும் பார்க்க வேண்டியது. தீமை இருக்கிறதுனால தானே பார்க்குறான் வெண்ண. அப்போ அந்த தீமையை கட் பண்ணலாம்ல, அது எடுக்கலாம்ல. இனிமேலும் இளைஞர்கள் கிரிக்கெட்டை நேசிக்கிறதா வேணாமா பார்க்கறதோடு வச்சுக்கோங்க. அது போய் பொழுதுபோக்காக விளையாடுறாங்களா? 10 பேர் விளையாடுறீங்களா? நீங்கள் விளையாண்டு பெரிய லெவலில் ஆள முடியாது. இந்தியாவுக்கு தேவை 21 பேரோ 22 பேரோ தான் மொத்தமே கிரிக்கெட்டை விளையாடுறவங்க தேவை ஒரு டீமுக்கு. ஆனால் நம்ம 140 கோடி பேர் இருக்கோம். அந்த 140 கோடி பேர்லேயே அந்த 21 பேரும் 22 பேரும் செலக்ட் பண்ணுறான். எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு வேண்டிய ஆளுங்களாக செலவு மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து செலவு பண்ணுவான். அதில் விளையாடுறவன் பூரா அப்படி தான் விளையாடுவான். கவாஸ்கர் இருந்து, சேவாக்கில் இருந்து, சச்சினில் இருந்து ஏகப்பட்ட பேர். கம்பின்னு ஒருத்தர் விளையாண்டார் தெரியுங்களா? சச்சினோட ஃப்ரெண்டு. அவர் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஏன்? அவர் ஒரு பட்டியலினத்தவர்னு நினைக்கிறேன். ஆளை பார்த்து தரம் பிரிக்கிற நாடு இது. நமக்கு இது தேவையா? நம் குழந்தைகளுக்கு தேவையா? ஏழை குழந்தைகளுக்கு தேவையா? ஏழைகளுக்கு தேவையா? எவனோ விளையாடுறான், எவனோ ஜெயிக்கிறான், எவனோ கப்பு வாங்கிட்டு போகிறான், எவனோ கோடியாக பணம் வாங்குறான். 30 கோடி ரூபாய் என்னமோ கொடுத்துருக்காங்க ஃபைனலில் ஜெயிச்சு ஆர்சிபிக்கு. விளையாட்டை பார்க்க சென்று போன உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உங்ககிட்ட இருந்து 2000 ரூபாயை பிடிங்கிருப்பாங்க. 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ டிக்கெட்டு போட்டு பிடிங்கிருப்பாங்க. உனக்கு என்ன லாபம்? 2000 ரூபா டிக்கெட் கொடுத்ததுனால உன்னுடைய நேரம் போச்சு. 3 மணி நேரமாக 5 மணி நேரமாக உன்னுடைய நேரம் போய்விட்டது. கையில் இந்த காசு செலவாயிருச்சு. எல்லாம் நட்டம். தயவு செய்து இளைஞர்களே, உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். கிரிக்கெட், மொபைலு இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அதில் வர ரீலை மட்டும் பார்க்கறது முக்கியம் இல்லை. அதை எப்படி நல்ல விதமாக பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, நமக்கு என்ன தீமைகள் வருது அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல அதை பயன்படுத்துகிறோமா இல்லையாங்கிறத விட அதை பயன்படுத்துவதனால் நமக்கு நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறத தயவு செய்து உன்னிப்பாக கவனியுங்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.